வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. மதுரையில் தாவேகா தன்னுடைய 2வது மாநில மாநாட்டை நடத்தியிருக்கு. இந்த மாநாடு, இதில் சேர்ந்த கூட்டம், இதெல்லாம் ஒரு புறம் காலையிலிருந்து பேசுபொருளான சூழலில் இந்த மாநாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, விஜயனுடைய பேச்சு என்ன உணர்த்துகிறது அப்படின்ற கேள்விகள் ஏற்பட்டிருக்கிறது. தாவேகா மாநாட்டில் அண்ணா எம்ஜிஆருடைய படங்கள் இடம்பெற்றிருப்பது, அவர்கள் வழியில் இனி அதிமுக ஓட் பேங்கை விஜய் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரா, குறிப்பாக எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுக இன்னைக்கு எப்படி இருக்குது, அந்த தொண்டர்கள் ஒரு நல்ல முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவது என்ன மாதிரியான செய்திகள். தமிழ்நாட்டில் 2 கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி, ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா அப்படின்னு மீண்டும் உறுதிபட சொல்கிறாரு. அதிமுகவை நோக்கி ஒருபுறம் கள்ள கூட்டணி, இன்னொரு பக்கம் அடிமை கூட்டணி அப்படின்னு பாஜகவை மற்ற கட்சிகளோடு சேர்த்து விமர்சிக்கிறார். அதே நேரத்தில் இந்த கூட்டம் நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற விஷயங்களையும் அவர் பதிவு செய்கிறார். இந்த விஜயனுடைய இலக்கு அப்படின்றது பல விஷயங்களில் கொள்கை சார்ந்து இதெல்லாம் இந்த கூட்டம், இந்த பேச்சு தெளிவுபடுத்தியிருக்கிறதான்ற பல கேள்விகள் இருக்கிறது. விரிவாக வாதிக்க இருக்கிறோம் சிறப்பு விருதுகளோடு. தொடர்ந்து நம்முடைய நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு கார்த்திகை செல்வன் நிகழ்ச்சிக்கு அவரை மீண்டும் வரவேற்கிறேன். தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கிலிருந்து தாவேகா கூட்டணி கட்சி திரு முஸ்தபா அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ், திரு அப்பாஸ் ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜயனுடைய பேச்சை, அவருடைய கடுமையான குற்றச்சாட்டு திமுகவை நோக்கி தான் இருக்கு. இந்த திமுகவை நோக்கி, இன்னும் சொல்லணும்னா முதலமைச்சரை நோக்கி மைடியர் அங்கிள் அப்படின்னே அவர் கேள்விகளை எழுப்புகிறார். அப்போ ஒரு கட்டமைப்பை, அதாவது திமுக விசஸ் தாவேகா அப்படின்றத நிறுவ முயற்சிக்கிறாரா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோற்றுவித்த தலைவராக இருக்கக்கூடிய, நிறுவனராக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவை ஏற்கிறார். பேரறிஞர் அண்ணாவை ஏற்கிறவர் கலைஞரை ஏற்கவில்லை. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களினுடைய இயக்கத்தை ஏற்கிறவர் எடப்பாடி பழனிசாமியை ஏற்கவில்லை. அப்ப 2 கட்சிக்குமே நான் தான் அத்தாரிட்டிங்கிற மாதிரி ஏதோ அண்ணா உருவாக்கிய அரசியலை அந்த கொள்கைகளை பின்பற்ற தவறிவிட்டார்கள் என்பது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை சிதைக்கக்கூடிய வேலையை செய்து விட்டார்கள். எனவே 2 திராவிட கட்சிகளுக்குமான அத்தாரிட்டியா நான் தான் இருக்கேன், எனக்கு தான் அந்த வலிமை இருக்கிறது என்பது தன்னை எம்ஜிஆராக கருதி கொண்டு அண்ணா வழியிலே, அவர் எப்படி 72 கட்சி தொடங்குகிற போது என்ன சொன்னாரு, திமுக அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றல, வழி தவறி போயிட்டாங்க, கொள்கையிலிருந்து விலகி போயிட்டாங்க, நான் தான் ஒரிஜினல், நான் தான் அண்ணாவின் கொள்கைகளுக்கான ஆளு என்று எப்படி எம்ஜிஆர் பேசினாரோ, அதே போல தன்னை எம்ஜிஆராக கருதி கொள்ளக்கூடிய விஜய் அவர்களும் அதே கருத்தை தான் பேசுறாரு. அப்ப 72 குரல்கள் வரலாறு திரும்புகிறதுன்னு அவங்க பேனர்லாம் வச்சிருந்தாங்க. என்ன வரலாறு திரும்புகிறதுனா, நான் தான் எம்ஜிஆர், 67 ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது, 77 ஆட்சி மாற்றம் நடந்தது, 2 ஆட்சி மாற்றத்தை போல நான் ஒன்றை உருவாக்க போகிறேன், நான் தான் நிகழ்கால எம்ஜிஆர், நான் தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எம்ஜிஆர் என்று சொல்வதற்கான முயற்சியை எத்தனிக்கிறார், சொல்லுகிறார். அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். இல்ல, அது ஒரு புறம் தன்னை என்னவா நினைக்கிறாரு, எந்த ஓட் பேங்க் நோக்கி நகர்றாருன்றது வேற. ஆனா அவருடைய கடுமையான எதிர்ப்பு பாஜகவை விட திமுகவை நோக்கி சாட்டை எடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அது அரசின் மேல திமுக மேல அதிருப்தியில் இருக்கவங்கள ஒன்னும் சேர்க்காதா? எம்ஜிஆரை போல சாட்டை எடுக்க போறான்ற பொருள் பட. அதாவது இல்ல, முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கிறவர்களை நோக்கிய பயணத்தை தான் அவர் செய்ய முடியுமே தவிர, அவர் திமுகவில் இருக்கக்கூடிய ஓட் பேங்கை பிரிச்சு கொண்டு பாஜகவை எதிர்க்கிறோங்கிற பேர்ல மைனாரிட்டி ஓட்டையோ அல்லது வேறு சில ஓட்டுகளையோ தன் பக்கம் திருப்பி விடுவார் என்றோ, அதிமுக இன்றைக்கு பிளவுபட்டு கிடக்கிறதுனால, பலவீனப்பட்டு கிடக்கிறது, அதனுடைய அதிகாரம் இனிமேல் அதிகாரத்தை மையத்திற்கு வர முடியாத ஒரு அவல நிலைக்கு அது போய்கொண்டிருக்கிறது என்கிற விமர்சனத்தின் வழியாக அதிமுகவின் ஓட் பேங்கை தன் பக்கம் திருப்பி விடுவார் என்றோ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் குறிப்பிடுகிற அண்ணா உருவாக்கிய கட்சியும் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியும் இன்றைக்கும் நிகழ்காலத்திலே அது ஒரு பெரிய கட்டமைப்போடு, மிகப்பெரிய வலிமையோடு அது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சி இல்லாமல் போனாதான் அதனுடைய ஃபாலோவர்ஸ் இவரை நோக்கி வருவாங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள்ல 2K கிட்ஸ்ல மிகப்பெரிய இளைஞர் படை அவரை பார்ப்பதற்கு திரளுகிறார்கள். அவர்களை தான் இவர் கவர முடியுமே தவிர, அந்த ஓட் பேங்கை தான் தன் பக்கம் திருப்ப முடியுமே தவிர, திமுகவின் வாக்கு வங்கியவோ அதிமுகவின் வாக்கு வங்கியவோ தன் பக்கம் அவர் திருப்பி விடுவார் என்பது ஒரு கற்பனாவாதம் நான் நினைக்கிறேன். ஓகே, கேட்போம்.
தொடர்ந்து நம்முடைய வலதுசாரி ஆதரவாளர் திரு எம் குமார் நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கிறார். நான் திரும்ப வர திரு எம் குமார், நான் திரு முஸ்தபா அவர்கள்ட்ட விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் உணர்த்தக்கூடிய செய்தி நான் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்றதா? ஏன்னா மாநாட்டுடைய கட் அவுட்டில் தொடங்கி எம்ஜிஆர் ஒரு மகாசக்தின்னு சொன்னதுலேருந்து அதிமுக தலைவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னை அடுத்த எம்ஜிஆர் உருவகப்படுத்துகிறாரோ? நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நல்லாட்சி அண்ணா தந்த நல்லாட்சியும் எம்ஜிஆர் தந்த நல்லாட்சியும் தமிழக வெற்றி கழகம் நான் தரப்போறேன்னு சொல்கிறாரு தான் நான் பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க அண்ணா இப்போ இருக்க கடந்த காலத்தில் வந்து அவரே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறார். நான் வந்து கடந்த ஆட்சியில் வந்து திமுகவுக்கு தான் வாக்களிச்சேன்லாம் சொன்னார், அந்த மகளிருக்கு பாதுகாப்பு வீடியோவில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கின்ற 5 வருஷ ஆட்சி, மத்தியில் மோடி ஆட்சி, ரெண்டுமே மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கின்றது. அதை தான் வந்து சுட்டி காட்டுறாரு. அதிமுக எடப்பாடி பழனிசாமி மோடியின் அடிமை ஆட்சியை நடத்திட்டு அடிமை கூட்டணியை வைத்திருக்கின்றார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கள்ள கூட்டணியை வைத்திருக்கின்றார்கள். இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வலு இழந்திருக்கிறார்கள். ஊழலுக்கு இவங்க 2 பேரும் பேர் போயிட்டாங்க, மதவாதத்துக்கு பாஜக பேர் போச்சு. அந்த மதவாதத்தை இவர்கள் வந்து பின்புற வாசலா இவர் ஆதரிக்கிறாரு, அவர் நேர்முகமாக ஆதரிக்கிறார். மக்களுக்கு எதிரான விஷயத்தை நல்லாட்சியை தர முடியும் சொன்னா கண்டிப்பாக 13 வருஷம் சாட்டையை சொல்லி எம்ஜிஆர் யாரை விரட்டி அடிச்சாரு? அப்ப யார் ஆட்சி நடந்துச்சு? திமுக ஆட்சி நடந்துச்சு. திமுக ஆட்சி 13 மாசம் 13 வருஷம் வனவாசம். கார்த்திகை செல்வன் கேட்டாரு, கொள்கை தலைவர்கள் 5 பேரை சொன்னீங்களே, அப்பயே நீங்க அதுல அண்ணாவை சேர்க்கல, அப்பயே நீங்க எம்ஜிஆர் சேர்க்கல, இப்ப புதுசா 2 தலைவர்கள் தேவைப்படுறாங்கன்னு சேர்த்திருக்கீங்க. இல்ல தேவைப்படுறாங்க இல்ல சார், நான் கேட்கிறேன். அவங்க வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள், மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களை முதலமைச்சர் நாற்காலியை கொடுத்த தலைவர்கள், அவர் ஆட்சியை நேசித்த தலைவர்கள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்ல ஆட்சியை அதுக்கப்புறம் யாரும் கொடுக்கல. அந்த ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அவர் சொல்லமா சொல்றாரு. திமுக ஆட்சியில இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் ஊழல் பிரச்சனையா மாறி இருக்கிறார்கள். இதையெல்லாம் மாற்றுவதற்கு தமிழக வெற்றி கழகம் களத்தில் வந்திருக்கிறாங்க. இதை தான் வந்து அவர் மையப்படுத்துறார். ஆக மொத்தத்தில் அண்ணா எம்ஜிஆர் தந்த நல்லாட்சியை நான் தரப்போறேன்னு தான் அவர் வந்து மிக வெளிப்படையா சொல்றாருன்னு பார்க்கிறேன். இல்ல அது வெறும் நல்லாட்சி அப்படின்றத தாண்டி அதிமுக மேல விமர்சனம் வைக்கிற மாதிரி ஒரு கரிசனத்தை தொண்டர்கள் நோக்கி என்ன நான் கேக்குறேன் சார். அதிமுக இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சரி, ஏன் அந்த கட்சி எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டாரு? எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அவங்க நல்ல முடிவு எடுப்பாங்க. அடிமை கிட்ட சிக்கிட்டு இருக்குன்றது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த கட்சியை ஆரம்பிச்சு அதிமுக ஆட்சி கட்டில வந்து அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஆட்சியில ஜெயலலிதா அம்மா வந்து அது ஆதவார்ஜனா வந்து சுட்டி காட்டுறாரு. அம்மையார் ஜெயலலிதா அம்மா எப்படி வச்சிருந்தாங்க அதிமுகவை, அந்த அதிமுகவை இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வலுவில செஞ்சிருக்கிறாரு. நாளா உடைஞ்சு பேர்லாம் சொல்லல சார், அது நீங்க சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமின்ற பேர் சொல்லல. அதிமுக இன்னைக்கு இப்ப இருக்கிற ஆதவார்ஜுனா அவர் பேச்சு கேட்டீங்கன்னா தெரியும். அவர் ரெண்டையும் இணைச்சு பார்க்கணும். நீங்க அதிமுக வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட அடிமை கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதிமுக RSS தான் இயக்கிட்டு இருக்குது, பாஜக தான் நேர்முகமா இயக்கிட்டு இருக்கு. அது வந்து நிதர்சனமான உண்மைதானே சார்? அதிமுகவை கவர்னர் வந்து கைப்பிடிச்சு எல்லாரும் எதிர்க்காருன்னு பொருளா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் பத்தி ஒண்ணுமே பேசல. யாரை பத்தி? நாம் தமிழர் பத்தி. அது என்ன தேவை இருக்குன்னு கேக்குறேன். அதுதான் நான் சொல்றேன் சார். தாவேக்கா விமர்சனம் என்ன தேவை இருக்கு சார்? நான் கேக்குறேன்னா நீங்க அதிமுகவை பத்தி பேசுவதற்கும் நாம் தமிழரை பத்தி பேசுவதற்கும் நான் களத்துல இறங்கி மக்கள் மன்றத்தில் நின்று அவர்கள் கொள்கையை சொல்லி நான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு காப்பாற்றுவேன், மாடை காப்பாற்றுவேன், ஆடை காப்பாற்றுவேன், விவசாயத்தை காப்பாற்றுவேன், நான் வந்து மண் வளத்தை காப்பாற்றுவேன், மன வளத்தை சொல்லி டெபாசிட் இருந்த பார்ட்டி சார் நாம் கட்சி இருக்கும். மக்கள் மன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார். அங்கீகரிக்கப்பட்டதுன்னா சட்டமன்றத்துக்குள்ள போல சார், பாராளுமன்றத்துக்குள்ள போல. புரியுதா உங்களுக்கு? முழுக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அரசியல்ல கிரவுண்ட்ல நாம் தமிழருக்கு மக்கள் வந்து பனிஷ்மென்ட் கொடுத்துக்கிறாங்க. அதிமுகவுக்கு 10 தோல்வியில பனிஷ்மென்ட் கொடுத்துக்கிறாங்க. அப்ப திமுக தாவேக்கா இல்ல சார். தேர்தல் தாவேக்கா ஆரம்பித்து 2026 தான் தேர்தல் வரப்போகுது. அதானே நீங்க பார்க்க போறீங்க. இது வந்து 24 வந்துச்சு, இடைத்தேர்தல் வந்துச்சு, நீங்க போட்டியிடல. 26 தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், ஒரு பிராந்திய பார்ட்டிக்கு தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு 2026 தான் வருது. நான் 26 தான் களம் காண போறேன்னு சொன்னாரு. களத்துல நிக்கிறாரு. இப்போ நீங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியில அதிமுக தொடர் 10 தோல்வியில காணா போயிருக்கு. நீங்க சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டி அது ஒண்ணுமில்லாத டெபாசிட் இருந்த பார்ட்டியா இருக்கின்றது. அதுதான் அவர் சொல்றாரு.
என்னன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா செத்த மிருகத்தெல்லாம் சாப்பிடுறது இல்ல, கெட்டு போன சொல்றாங்க வார்த்தையை கவனிங்க, செத்த மாமிசத்தை நான் சாப்பிடுறது இல்ல, கெட்டு போன மாமிசத்தை நான் தொடறது இல்ல. இதை யாருக்கு அடிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு செம்மிக்கையா சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் கிரவுண்ட்ல டிவிக்கே இன்னைக்கு வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு, ஒரு 30 விழுக்காடு வாக்கு வச்சிருக்காங்க. இன்னைக்கு 200 வாக்கும் பூத் கமிட்டிக்கு சாராய பாட்டலுக்கும் கூட்டம் கூட்டுற அரசியல் கட்சி திமுக போன்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு தன்னெழுச்சியாக தானா லட்சம் கூட்டம் கூட்டி இவ்வளவு பெரிய மாநாடு இன்னைக்கு டாஸ்மாக்ல தொண்டர் டாஸ்மார்க் சார் டாஸ்மார்க்ல தொண்டர் இருந்தாங்கன்னா டாஸ்மார்க் கடையை யாரு போனாங்க, யார் அங்க போய் நிக்கிறாங்க, யார் கடையை நடத்துறா, யார் வீட்டுக்கு 10 ரூபா போது அதை பாருங்க சார். நீங்க மக்கள் இவ்வளவு பெரிய லட்சம் மக்களை வைத்து இந்த தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் பல ஆண்டுகள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரே வருஷத்துல 2 மாநாடு நடத்திருக்கு. ஓகேவா? சில இயக்கங்கள் வந்து மாடை வைத்தும் தான் மாநாடு நடத்த முடியும். நான் பாக்குறேன். கேட்போம் சிங்கம் கதை உங்களுக்கு தான் போலியே. அந்த சிங்கம் சர்க்கஸ் சிங்கமா காட்டு சிங்கமான்றது தான் அதுல பேசு பொருள். இப்ப நம்ம பார்க்கும்போது இவர் உண்மையிலே சொல்லணும்னா சிங்கம் கர்ஜித்தா 8 கிலோமீட்டர் கேட்கும். சர்க்கஸில் இருக்கிற சிங்கம் கத்தினாலும் கேட்கும். சர்க்கஸில் இருக்கிற சிங்கம் போல் சுற்றி ஒரு 4 பேர் வச்சுக்கிட்டு அந்த 4 பேர் சொல்கிறது, அவங்க எழுதி கொடுக்கறத படிக்கிறது, இதுதான் விஜயோட செயல்பாடாக பார்க்குறோம். இவ்வளவு வந்து பேசினார். சமகாலத்தில் இங்கே எவ்வளவோ சிக்கல்கள் இருக்குது. கவினோட படுகொலையை பற்றி இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை பேசலை. நாடு முழுக்க பேசு பொருளாக இருக்குது. அதுக்கு தனி சட்டம் கொண்டு வரணும், ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கொண்டு வரணும்னு எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க. விஜயோட கருத்து என்ன? அதுக்கு இந்த மாநாடு எதுக்கு நடத்தினாரு? மாநாடுனா இயல்பாக பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள் இருக்கும், தீர்மானங்கள் முன்மொழியப்படும், அதை வழிமொழிந்து கட்சியின் தலைவர்களோ இல்லை அல்லது குறைந்த அளவு அந்த கட்சியின் தலைவராகிய விஜயாவது பேசணும். மாநாட்டில் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கிறதுனால தீர்மானங்களை நாங்கள் பின்னாடி வெளியிடுவோங்கிறாங்க. என்ன அரசியல் செய்கிறாங்க? இது வரைக்கும் எந்த கட்சியிலையும் புது நீங்க பார்க்கலாம்ல. எது தீர்மானத்தை அப்புறமா வெளியிடுறது தப்பு கிடையாது சார். தப்பு இல்ல, தப்பு கிடையாது. தீர்மானம் தப்பு கிடையாது. மாநாட்டுக்கு கூட்டமே கொஞ்சம் ஆபத்தான சூழல். ஏன்னா மதிய வெயில்ல இருக்காங்க. அதே நம்ம ஒரு ப்ராப்பரா இருந்ததா அப்படின்னா அதை தாண்டி அவங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம்ல. ப்ராப்பரா இல்லைங்கிறது தாங்க நானும் சொல்றோம். கட்டுக்கடங்காத கூட்டம், இதை விட அதிகமான கூட்டங்கள் கட்சி மாநாடுகளுக்கு வந்திருக்கு. அது முறைப்படுத்தப்பட்டிருக்கும். முறைப்படுத்தப்படாத அரசியல் படுத்தப்படாத தலைவர் இருக்கும்போது தொண்டர்கள் அப்படிதான் இருப்பாங்க. என்ன பேசுறாரு? அதுல என்ன மேம்போக்கா இருக்கு? எல்லா கருத்துமே மேம்போக்கா இருக்கு. 67 அவர் ஆட்சியை பிடிச்சாரு, அதனால அவர் படத்தை வச்சுட்டோம். 77 இவர் ஆட்சியை பிடிச்சாரு, அதனால அவர் படத்தை வச்சுட்டோம். அதனால என்ன சொல்ல வரீங்க? நல்லாட்சி கொடுத்தாங்க. எது நல்லாட்சி சொல்லட்டுமா? இவர் வந்து ஸ்னோலினை சுட்டு கொன்னுட்டாங்க, அவங்க அம்மா இப்ப என்ன வந்து தாய் மாமனா பாக்குறாங்கன்னாரு. ஸ்னோலினை சுட்டு கொன்ன கட்சி எது சார்? அந்த கட்சியோட பேரை சொன்னாரா? இல்ல கட்சி இந்த கட்சி தான் சுட்டு கொன்னுச்சுன்னு சொன்னாரா? காவல்துறையோட அமைச்சர் யாரு சார்? இல்ல எந்த ஆட்சின்னு கேக்குறீங்க? அதிமுக தானே. அன்னைக்கு காவல்துறை அமைச்சர் யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. ஸ்டாலின் அங்கிள்னு பேர் சொன்ன தெரிஞ்ச இவருக்கு ஏன் எடப்பாடி பேரை சொல்ல தெரியல? ஏன் இது வரைக்கும் சொல்ல தெரியல? அதிமுகன்ற பேரை கூட தவிர்க்கிறாரு. ஏன்? எப்படியாவது ஒரு கூட்டணியை வச்சு ஏதாவது செய்ய முடியுமான்ற நோக்கி அந்த வாய்ப்பு நீங்க சொல்றீங்களா? இது வரைக்கும் அவர் தரப்புல நாங்க இது வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி பேசலன்னு மறுத்தாங்களா? அவர் கட்சியில இருந்துட்டு வெளியேறணுங்க தானே சொன்னாங்க. நம்மளா வச்சு ஆனந்த் மறுத்தாரு சார். ஆனந்த் என்ன மறுத்தாங்க? அதிமுகவோட நாங்க பேசவே இல்லைன்னு சொன்னாங்களா? கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான் சொன்னாங்க. நாங்க பேசவே இல்லைன்னு சொல்லல. இருங்க, நல்லாட்சின்னு சொன்னார்ல, அந்த எம்ஜிஆரோட ஆட்சியில தான் 1980 தமிழ்நாடு முழுக்க நடந்த விவசாயிகள் போராட்டத்துல 14 பேரை சுட்டு கொன்னாங்க. அது நல்லாட்சியா? அதே 80 குறிஞ்சாங்குளத்துல நடந்த விவசாய போராட்டத்துல 8 பேரை சுட்டு கொன்னாங்க. மீனவ போராட்டத்துல 85 3 பேரை சுட்டு கொன்னாங்க. அதே 85 ஆட்சியில பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். நீங்க ஒரு அளவீடு மட்டும் சொல்லுங்க. சுட்டு கொன்ன அதனால எடப்பாடி ஆட்சி திட்டங்கள் கொடுத்திருப்பாங்க, எத்தனை முறை வெற்றி பெற்றிருப்பாங்க, அதெல்லாம் நீங்க கணக்கு எடுத்து வெற்றி பெற்றாங்க. எம்ஜிஆர் தோக்காதவர்லாம் இல்ல. 1980 நடந்த தேர்தலில் தோத்தார். அது எம்பி தேர்தல்ங்கிறதுனால இங்க பெருசா தெரியல, அவ்வளவுதான். அந்த தேர்தலில் தோத்தவர் தான். ஆனா அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் நீண்ட காலம் அரசியல் இருந்தார். லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கூட ஆமாமா தோத்தாங்க. அவர் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல 77 கட்சி தொடங்கி அவர் வந்துடல. 30 ஆண்டுகள் அரசியல் இருந்தார். ஒரு 7-10 ஆண்டுகள் காங்கிரஸ்ல இருந்தார். அதுக்கு பிறகு 20 ஆண்டுகள் திமுகவுல பயணிச்சுட்டு தான் ஆட்சியில் அமர்றாரு. அவர் அரசியல் இருந்தார். ஓகே. திரு எம் குமார், அதிமுக பாஜக பொருந்தாத கூட்டணி, அதிமுக தொண்டர்கள் வேற முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு.
விஜய்க்கு அவருடைய மாநாடு இன்னைக்கு நல்ல சிறப்பாக நடந்ததற்கு வாழ்த்துக்கள். அரசியலில் மாற்றங்கள் தவிர்க்க முடியாதது. ஒவ்வொரு 10 வருஷமும் அவர் சொன்னது 67, 77, 2026ன்னு சொன்னதெல்லாம் அந்த மாற்றங்கள் ஜனநாயகத்துக்கு நல்லது தான். ஆனால் அவர் சொன்னபடி அவரால் நடத்த முடியுமாங்கிறது தான் $1 மில்லியன் கொஸ்டின். நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, அவர் எல்லாத்தையும் முதல்ல நேரடியாக சாடினது திமுகவை, அடுத்தபடியாக அதிமுக, பாஜகவை மதவாத கட்சின்னு சொல்லிட்டார். 3யுமே அவர் குறை சொல்லிட்டார். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தவர் அப்படி தான் பேசணும், பேசினா தான் நமக்கு மக்கள் தீர்க்கமாக ஆதரவு தருவாங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சிகள் அந்த கட்சி ஏற்கனவே போட்ட கள்ளக்குறிச்சியில் அவர் கடந்த ஆண்டு போட்ட கூட்டத்திலையும் சரி, இந்த மாநாட்டிலையும் சரி, நான் எதற்காக கட்சிக்கு வந்தேன், கட்சி ஆரம்பித்தேன், எதற்காக என்ன தேவை கட்சி ஆரம்பிப்பதற்கு அவசியம் வந்தது, இந்த ஏற்கனவே இந்த கட்சிகள் என்ன தவறுகள் செய்தன, எதையெல்லாம் செய்ய தவறின, நாடு இவ்வளவு கடனாக இருக்கிறதே இதற்கெல்லாம் என்ன காரணம், நாட்டை சரியாக நிர்வகிக்கவில்லை, அதை இவர் கண்டுபிடிச்சிருக்காராங்கிறத வெளிப்படுத்தலை. அப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார், என்ன திட்டம், அதாவது பைலான்னு சொல்லுவாங்க, திட்டத்தை அவர் அன்னைக்கும் சொல்லலை, இன்னைக்கும் சொல்லலை, நாங்கள் தீர்மானத்தை பின்னால் அறிவிப்போம்னு சொல்லிட்டார். ஆட்சி கொடுத்தா இதெல்லாம் செஞ்சு காட்டுவாங்க சார். இன்னும் ஆசை சார், ஆட்சி கொடுத்தா செஞ்சு காட்டுறோம் தானே சொல்றாங்க. இல்லை சார், ஆட்சி கொடுக்குற சார் 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 அதாவது ஆட்சி கொடுத்தா செஞ்சு காட்டுறதுங்கிறதுக்கு இதெல்லாம் எதை வச்சு அப்போ அந்த எண்ணம் எதுக்கு வருது, அந்த எண்ணம் எப்படி வருது? நான் சினிமாவில் 40 வருஷமாக நடித்தேன், மக்கள் எல்லாம் என்னை பார்த்துட்டாங்க, மக்கள் எல்லாம் என்னை பார்க்கறதுக்கு ஒரு இளைஞர் கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கிறது, என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்தை வச்சு நான் அந்த ஆட்சியை, இந்த நாட்டினுடைய ஆட்சியை நான் கைப்பற்றி நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய வெளிப்பாடு. அப்படியெல்லாம் ஒரு அரசியல் கட்சியெல்லாம் நடந்ததாக எங்கேயுமே வரலாறு இல்லை. எம்ஜிஆரை இவரோட கம்பேர் பண்ண முடியாது. நான் அவர் வரணும், அவர் மாதிரி ஒரு இளைஞர்கள் வரணும், இன்னொரு 20-30 வருஷத்துக்கு அவர் நல்ல ஆட்சி கொடுக்கறதா இருந்தால் லஞ்சத்தெல்லாம் ஒழிப்பான்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்படியெல்லாம் சொன்னால் நான் தான் முதல்ல அவருக்கு சல்யூட் பண்ணுறேன், அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவருக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார், எந்த திட்டமும் அவர்கிட்ட உருப்படியான திட்டம் இருந்ததாகவோ திட்டத்தை அந்த குறையை கண்டுபிடித்ததாக கூட எனக்கு தோணவில்லை. விமர்சிக்கிறது ஏத்துக்கிறீங்களா? சட்டம் ஒழுங்கு சரியில்லை விமர்சிக்கிறது மன்னராட்சி எல்லாம் சொல்றாரு, அதெல்லாம் ஏத்துக்கிறீங்க. ஆனா என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு கேக்குறீங்க. டீ கடையில பேசுறது மாதிரி அவர் பேசினா அது என்ன சார் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருக்கு அழகாது? டீ கடை நீங்க அவர் சொன்ன வார்த்தை பூரா டீ கடையில பேசுறோம், பேப்பர் படிச்சுட்டு பேசுற வார்த்தை தான் அது. என்ன எப்படி அந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்ய தவறுனாங்க, அதனால நாட்டுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு, நாங்க அதை எப்படி சரி பண்ணுவோம், இதெல்லாம் தான் மாநாடெல்லாம் வாரக்கணக்கில் நடந்திருக்கிறது. அதுக்கு நிறைய மரபுகள்லாம் இருக்கிறது. திமுக மாநாடா இருந்தாலும் சரி, அதிமுக மாநாடா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் மாநாடா இருந்தாலும் சரி, எல்லா பாஜக மாநாடா இருந்தாலும் சரி, பல நாட்கள் பேசி செய்த குறை, விட்ட குறை, அதுக்கப்புறம் எப்படி சரி பண்ண போறோம், அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு தாருங்க அப்படின்னு பேசுறது தான் மாநாடு. அதுக்கு பேர் தான் மாநாடு. இது பந்தா, இது இளைஞர்களை பிளைண்டா நம்புற இளைஞர்களை ஒன்னா கூட்டிட்டு அவங்கள வெயிலில் உட்கார வைத்து கொண்டு அவர்களை போகும்போது ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பஞ்சு டைலாக் கொடுத்துட்டு போயிருக்கார். இதோட ஒரு வாரம் கழிச்சு அவர் பேச்சு கூட இருக்காது. அதற்கப்புறம் அடுத்த மாநாடு இன்னொரு 3 மாசம் கழிச்சு எங்கேயாவது போனார். இப்படி தான் அவர் பேசுறாரு. இது அரசியலுக்கு 100% அன்சூட்டபிள். தனக்கு இருக்கிற சினிமா பப்ளிசிட்டியை வைத்துக்கொண்டு, விளம்பரத்தை வைத்துக்கொண்டு அரசியலை கபலீகரம் செய்யலாம் என்று அவர் நினைக்கிறார். அதுக்கு பதிலும் கொடுத்திருக்காரு. சினிமாக்கார திரையிலிருந்து நேரடியா நடிப்புல இருந்து வந்துட்டார் அரசியலுக்குன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு அரசியல்வாதி பெரிய தலைவர்களை தோற்கடிச்சிருக்கா. எல்லா சினிமாக்காரர்களுமே வெறும் நடிப்பு மட்டும் இல்ல, அறிவார்ந்தவங்களும் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவர் சொன்னார். அது இருக்காங்க தான், நான் மறுக்கல. ஆனால் நான் இப்ப சொன்னேன், பல 2-3 காரணங்கள் சொன்னேன். நான் எதுக்காக கட்சிக்கு வந்தேன், எனக்கு என்ன தேவை ஏற்பட்டது, இவ்வளவு வருமானம் வந்ததே, ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் நான் வாங்கி கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ஏன் இந்த தேவை வந்தது சொல்லல. நான் ஏற்கனவே இருந்த கட்சிகள் செய்த தவறு என்ன, அந்த தலைவர்கள் எல்லாம் அவர் போட்டிருக்காரு. அண்ணாவை போட்டிருக்காரு, எம்ஜிஆரை போட்டிருக்காரு, மதுரையில் மாநாடு நடத்தியிருக்காரு. முத்துராமலிங்க தவிர போடல. அவருக்கு எப்படி அங்கே செல்வாக்கு கிடைக்கும்?
மதுரையில் முத்துராமலிங்க தேவர் போட்டோவை போடலைன்னா அவருக்கு ஒன்றும் கிடைக்காது. அங்கே நாமம் தான் கிடைக்கும். மதுரை மாவட்டத்தில் கூட்டம் வந்திருக்கு, அங்கே அவர் போடலை. அவர் மதுரை மாவட்டத்தில் முத்துராமலிங்க தேவர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேரை சொன்னால் தான் அங்கே அவருக்கு ஓட்டு இருக்கும். அது அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. அது ஒன்று. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இளைஞர், நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு உந்துதல் இருந்து நீங்கள் வந்திருந்தால் என்னென்ன மாதிரி உங்களுக்கு தோணுச்சு, என்னென்ன மாதிரி நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது, இதை நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு குற்றத்தை கண்டுபிடித்திருக்கிறீர்களா, அந்த குற்றத்தை நிவர்த்தி பண்ண வேண்டிய குற்றங்கள் என்னென்ன பண்ணியிருந்த இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் தான் மாநாடு. இதை விட்டுட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து காலையில் 9-10 மணிக்கே கூட்டிகிட்டு உட்கார வச்சு மத்தியானம் வெயிலில் 105-123 டிகிரி வெயிலில் உட்கார வைத்து அதில் யாரோ ஒருத்தர் இறந்திருக்கிறார். இப்படியெல்லாம் பண்ணுறதுங்கிறது இது சிறியார் விட்ட வெள்ளாமை விளைந்தாலும் கரை சேராது என்று சொல்வார்கள் ஒரு பழமொழி. அதை போல தான் எனக்கு தோன்றுகிறது. கேப்போ திரு காமேஷ் இணைந்திருக்கிறார், அரசியல் விமர்சகர். காமேஷ், வெள்ளாமை கரை சேராது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது, அதை வைத்து விஜய் உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு மாநாட்டை நடத்துறாரு. இதனால என்ன பலன், என்ன பயன்னு கேட்கிறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலில் மாபெரும் வெற்றி அடைந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார், அவரு இப்போ பேசினார். இதுக்கு இப்போ சாரி, கொஞ்சம் களத்துலனால லேட் ஆயிடுச்சு இதுவாக கனெக்ட் ஆகிறதுக்கு. சிக்னல் இப்போதான் கிடைச்சிது. இவர் சொன்னார் இல்லையா, இப்போ அவர் என்ன பேசினாரு, இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டுன்னு 35 நிமிடம் 36 நொடிகள் பேசியிருக்காரு. அதை முடிஞ்சா இன்னொரு தடவை கரெக்டா தெளிவா போட்டு பார்க்க சொல்லுங்க. எதுக்காக வந்தார், இவ்வளவு பெரிய ரசிகர், அவர் தன் நன்றி கடனுக்காக வந்தன்றதை அவ்வளவு தெளிவுபடுத்துறாரு. அது இல்லாம ஒரு அரசியல்வாதியாக உண்மை தேவைப்படுகிறது, அந்த உண்மை முக்கியம்னு ஒரு குட்டி கதையில அதை அழகா தெளிவுபடுத்துறாரு. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா சார், கார்கி சார், ப்ராப்ளமே இங்க என்னன்னா கம்யூனிகேஷன் கேப், இந்த ஜெனரேஷன் கேப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜெனரேஷன் கேப் தான் இங்க ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி இளைஞர்கள் ஈஸியா அவர் சொல்றதை கனெக்ட் பண்றோம், புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இங்க அரசியல் விமர்சகர்கள், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டான அரசியல் விமர்சகர்கள் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, நான் அது குற்றச்சாட்டா வைக்கல, பட் இந்த ஜெனரேஷன் கேப் இருக்குன்னு எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த அரசியல் விமர்சகர்கள் பல ஆண்டுகளாக பத்திரிகை துறையில இருந்து ஊடகத்துல இருந்து வரவங்க அவரை சரியா கனெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்ப அவர் எதை சொன்னாலும் அதற்கு எதிர்மறையாக நேர்மறையாகவே அதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், அதற்கு விமர்சனம் வைக்கிறாங்க. அதனாலதான் நான் எப்பவுமே என்ன சொல்றேன்னா, அவர் பேசினதை ஒரு 2 தடவைக்கு 3 தடவை கேளுங்க. ஒரு விஷயத்திலயுமே இங்க வைக்கிற எல்லாத்துக்கும் நீங்க வைக்கிற நம்ம வைக்கிற விமர்சனத்தை, நம்ம பேசுனது டிபேட்ல இருக்கிறது எல்லாத்தையும் அவர் ஊர்ந்து கவனிச்சுட்டு அதை தனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் தெளிவுபடுத்தி கொண்டேதான் இருக்கிறார். எதை எடுத்தாலும் ரசிகர்கள் கூட்டம் சார், அன்னைக்கு எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் கூட்டம் தான் சார், யார் இல்லைன்னு சொன்னாங்க. முதல்ல இங்க என்னன்னா, அவர் எம்ஜிஆர் ஆக முடியாது, அண்ணாவாக முடியாது அப்படின்றார். இந்த இடத்துல எங்கேயுமே அவர் எம்ஜிஆர் அண்ணா என்பதை எதற்கு சுத்தி காட்டுறார் அப்படின்றது புரிஞ்சுங்க. அவர் கொள்கை தலைவரை மறந்துட்டு திடீர்னு எம்ஜிஆர் பக்கம் போயிட்டாரு, அண்ணா பக்கம் போயிட்டாரு அப்படின்றாங்க. இதை அவர் சுத்தி காட்டுவது என்னன்னா, வரலாறு திரும்புகிறது. அது எதற்குன்னா, அண்ணாவும் எம்ஜிஆரும் வரலாறு படைத்தார்கள், அதற்போல் 2026ல நானும் வரலாறு படைப்பேன்றதுதான் அங்க அவர் தெளிவுபடுத்துறாரு. எந்த இடத்துலயுமே கொள்கை தலைவரை மாத்திக்கிட்டோ இல்லனா நீங்க அப்படி சொல்லலாம். எல்லா கட்சியில இருந்து ஒரு தலைவரை எடுத்துக்கிட்டு ஓட் பேக் அங்கங்க அப்படி கொஞ்சம் எடுக்க பாக்குறாரா அப்படின்ற பார்வை வராது சார். முதல்ல ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன், எல்லா கட்சியில இருந்தும் இல்ல சார். காமராஜர், அம்பேத்கர், அவர் எடுத்திருக்கிற 5 கட்சி கொள்கை தலைவர்கள் பெரும் தலைவர்கள். அஞ்சலி அம்மாள் அவர்கள் இப்ப காமராஜர் ஒரு கட்சியோட தலைவராக அடையாளப்படுத்த முடியாது சார். ஒரு காமராஜரை ஒரு கட்சி தலைவராக அடையாளப்படுத்த முடியாது. அம்பேத்கரை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு அடையாளப்படுத்த முடியாது. இவர்களெல்லாம் பெரும் தலைவர்கள் சார். நீங்க சமூக ரீதியா பாக்குறீங்க, ஆனா அவங்க ஒரு கட்சியில ஒரு லீடரா இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க பொதுவான தலைவர்கள். சமூக ரீதியான சமூகத்துக்காக தானே சார் அரசியல் பண்ண வராரு. அப்ப சமூகத்துக்காக தானே சார் அந்த வளர்ச்சி சார். அம்பேத்கர் அரசியல் சாசனம் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு எழுதினாரா சார்? ஒட்டுமொத்த எல்லாருக்குமான சார் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. கேட்போம். நான் திரு ராஜகம்பீரன் பாஸ்ட, எல்லா தலைவர்களும் பொதுவானவர்கள் அப்படின்றப்போ அங்க அந்த இடத்துல கொள்கை தலைவர்களோடு சேர்ந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கொண்டு வராரு. இதை சமூக ரீதியா சுருக்கி பார்த்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பு. இல்ல, ஒவ்வொரு தலைவரையுமே நம்ம சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில தான் நம்ம பார்க்க முடியும். காமராஜர் என்று சொன்னால் அவர் ஒரு இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர் என்கிற ஒரு கணக்கிலே தான் வரும்.
பெரியார் என்று சொன்னால் அவர் பகுத்தறிவு சமூக நீதி கோட்பாட்டை பேசியவர் என்கிற கணக்கிலே தான் அவர் வருவார்கள். ஒவ்வொரு தலைவர்களுக்குமே ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. நல்ல கண்ணை தோற்கடித்தது யாருன்னா மதவாத சக்திகள் தோற்கடிச்சாங்க அன்னைக்கு. அதே மாதிரி நீங்க வந்து காமராஜர் தோற்று போனார்னா ஏன் தோற்று போனார்னா வரலாற்றிலிருந்து ஒரு ஆய்வு இருக்கிறது. அரசியல்வாதி தான் தோற்கடிச்சான்னு பொதுவா பேசுறாரு. அரசியல்வாதி அல்ல, தாய்மொழிக்கு எதிரான இந்திய ஆதிக்கத்தை திணிக்கிற காலகட்டங்களில் அவர் காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதியாக இருந்து இந்தி திணிப்பை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் அவர் இருந்தார். மொழிக் கொள்கையில் வந்து அன்றைக்கு மாணவர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள். நூற்றுக்கணக்கான பேர் துப்பாக்கி சூட்டுக்கும் உயிர் பலிக்கு ஆளானார்கள். தாய்மொழியை காக்கிற போரிலே, மொழி போரிலே காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். அவர் ஒரு வரலாற்று நாயகனாக இருந்தாலும், ஒரு மாபெரும் தலைவராக இருந்தாலும், ஒரு அரசியல் கொள்கை தான் அவரை தோற்கடிக்கிறதே தவிர அவரை தனிப்பட்ட முறையில் யாரும் தோற்கடிக்க முடியாது. அவர் தனிப்பெரும் தலைவர் தான், அதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு சித்தாந்தத்தின், ஒரு கொள்கையின், ஒரு கோட்பாட்டின் அடையாளமே தவிர அவர்கள் தனி மனிதர்களோ பொது மனிதர்களோ அல்ல. அப்படி பார்க்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. இவர் என்ன செய்யறாருன்னா, தனக்கென்று ஒரு தனித்த தத்துவத்தை உருவாக்கல. ஏற்கனவே அண்ணா உருவாக்கிய தத்துவம், ஏற்கனவே எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி என்று எல்லாத்தையுமே வந்து மொத்தமா வந்து தன்னுடைய அடையாளமாக மாற்ற பார்க்கிறார். அப்படிதான் அவர் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவர் என்று தனித்த ஒரு பார்வை. இது எல்லாருமே நீங்க எடப்பாடி பழனிசாமி பல முறை சொன்னதுதான், டெல்லிக்கு எதுக்கு திமுக முதலமைச்சர் போறாரு அப்படின்னு சொன்னதுதான். அதைத்தான் இவர் சொல்றாரு. இதுவரை ஒரு புதிய சிந்தனையவோ புதிய கருத்தையோ கூட அவரால் சொல்ல முடியல. அது மாதிரி இந்த நாட்டினுடைய சமகால பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தீர்மானங்களை அப்புறம் சொல்லுவோம் சொல்லி யாருக்குமே கவனிக்காதப்ப அது தீர்மானமாக வருகிறது. அது மேடையில் பேசப்பட்டிருக்கணும். அப்புறம் ஏற்கனவே அறியப்பட்ட இரண்டாம் கட்ட தலைவர்களை மட்டுமே காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க திருப்பி திருப்பி. கட்சியில் புதியவர்களை வந்து அறிமுகப்படுத்தணும். ஒரு மாநாட்டில் வந்து கட்சியின் செயல்பாட்டாளர்களை, மாவட்ட செயலாளர்களை, கொள்கை சார்ந்தவர்களெல்லாம் அடையாளப்படுத்துகிற திருவிழாவாக அது மாறணும். இவங்க திரும்ப திரும்ப அதே மாதிரி ஆதவர்ஜுனா, அதே மாதிரி புஷி ஆனந்த் என்று அவங்க மட்டுமே பேசுகிறாங்க. அப்போ அவருக்கு அரசியல் ரீதியாக தண்ணி பாட்டில் கொடுக்கறது வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது இப்போதான் கற்றுருக்காங்க. ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் அவங்க கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறதுன்னு நான் கருதுறேன். அதனால அரசியலிலே அவர்கள்ட்ட வந்து ஒரு முதிர்ச்சி திருட்டையெல்லாம் பேசவே இல்லையே அவரு. இல்ல சார், அதுல விஜயுடைய பேச்சுல எல்லாரும் கட்சி தொடங்கிட்டு வீடுகளை நோக்கி போவாங்க. ஆனா நாங்க மக்களுடைய வீடுகளுக்கு போயிட்டு கட்சி தொடங்குறோம்ன்றாரு. ஒவ்வொரு வீட்டுல நாங்க ஏற்கனவே இருக்கோம் அப்படின்றதுக்கான கிரேஸுங்க. இல்லங்க, இது வந்து ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. சினிமா நடிகருங்க, ஒரு திரைப்பட நடிகர் பெயர் சொன்னா எல்லாருக்குமே அவரை தெரியுங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து விசிட்டிங் கார்டு பாக்கெட்ல இருக்கும்னா, சினிமா நடிகனுக்கு மட்டும் விசிட்டிங் கார்டு, அவனுடைய முகமே ஒரு விசிட்டிங் கார்டா இருக்கும். இதுல எல்லாம் பெருமைப்பட ஒண்ணு இல்ல. நீங்கள் மக்களிடத்தில் போய் சேர்வது என்பது முகமாக, முக வசீகரமாக அப்படி அல்ல, கொள்கையாக போய் சேரணும். ரசிகர்களாக இருக்கிறவர்கள் தொண்டர்களாக மாற்றப்படணும். கட்சி வந்து ஒரு கோட்பாட்டு வடிவத்தை, கொள்கை வடிவத்திலே போய் சேரணும். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு நன்மை நடக்கும்னு சாதாரண மக்கள் நம்புறதுக்கு இவங்க என்ன உழைச்சிருக்கிறாங்க? அண்ணாவினுடைய உழைப்பு, எம்ஜிஆரினுடைய உழைப்புல 0.5% கூட இவர்கள்ட்ட கிடையாது. ஒரு மாநாடு முடிந்து அடுத்த மாநாட்டு வரைக்குமே அவர் நடந்து கொண்ட நிகழ்ச்சிகள், கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. இல்ல இன்னைக்கு டெக்னாலஜி அதுக்கு ஒத்துழைக்கலையா? டிஜிட்டல் யுகத்துல விஜயுடைய அறிக்கையோ விஜயுடைய ஒரு சின்ன ஸ்பீச்சோ எந்த அளவுக்கு போய் சேருது? அன்னைக்கு தலைவர்கள் ஒவ்வொரு ஊர்தோறும் போக வேண்டிய தேவை இருந்துச்சு. இன்னைக்கு அதை விஜய் சரியா பயன்படுத்திக்காருன்னு பார்க்கலையா அந்த டிஜிட்டல்ல? இல்லங்க, கருத்துக்கள் போய் சேருவது என்பது ஒரு வகைதான். ஆனால் ஒரு மனிதனை நம்புவதற்கு, இப்போ ஒரு சொத்து பத்திரத்தில் வந்து கையெழுத்து போடுறதுக்கு வந்து நேரடியா வாங்கன்னு கூப்பிடுறாங்கல்ல. நீங்க எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்தாலும் சில விஷயங்களுக்கு இப்போ திருமணத்துக்கு இருக்கு, நம்ம வாட்ஸ்அப் வளர்ந்துருச்சுங்கிறதுக்காக, சமூக வலைதளங்கள் வளர்ந்துச்சுங்கிற வாட்ஸ்அப்ல வாழ்த்து சொன்னா போதுமா? நேரடியா போய் பத்திரிகை கொடுக்கறதுலயோ அல்லது நேரடியா வந்து வரவேற்பதிலேயோ இருக்கிற மகிழ்ச்சி, நேரடி சந்திப்பில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இன்னொன்று இருக்கு. அதனால வெறும் தொழில்நுட்பம் மட்டுமே வந்து நம்பகத்தன்மையை வளர்க்காது. அரசியலை பொறுத்தவரையில் அவர் இன்னும் களப்பணி ஆற்றாமலே, இன்னும் வந்து அந்த சினிமாக்காரனுக்கே உரிய அந்த சொகுசு வாழ்க்கையினுடைய தளத்திலே இருந்து இன்னும் கீழ் இறங்காமல் ஒரு மேட்டுக்குடி அரசியலை தான், எலைட் அரசியலை தான் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. இன்னும் எலைட் அரசியல தான் இருக்காரு அப்படின்னு பார்வை எடுக்கிறார் திரு முஸ்தபா. எப்படி பார்க்குறீங்க? என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கேஸில் இருக்கிறவரெல்லாம் சில பேர் சொன்னாங்க. நான் கேட்குறேன் சார், நாம் தமிழர் சீமான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கேஸில் இருக்கிற புலியா குழம்பு புலியான்னு மக்கள் வந்து முடிவெடுப்பாங்க. இன்னொன்று தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்டரை வந்து அரசியல் ஆக்கணும், தொண்டரை இன்னும் அரசியல் மேலுமே படலை. ஆனால் இவர் தலைவரே அரசியல் மேல் படுத்தணும் சார். கீழே தொண்டனை போய் அடிக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் நம்ம பார்க்கணும்.
புரியுதா உங்களுக்கு? யார் எந்த இடத்துல சட்ட ஒழுங்கை பேண வேண்டும், எந்த இடத்துல சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், கீழே உள்ள தொண்டர்களுக்கு எந்த சட்ட ஒழுங்கை காப்பாற்ற கற்றுக் கொடுக்க வேண்டும், எந்த நாகரிகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் கூட தெரியாத சீமான் அவர்கள் தான் சட்ட ஒழுங்கை மீறி அங்க இருக்கிறவங்களை தாக்கக்கூடிய நிகழ்வை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள நம்ம போகிறோம். இன்னும் ஒன்று நாகரிகமா யாரு சேர் உடைக்கிற நாகரிகம் யாரு? நீங்க அதான் ஒரு மனுஷனை அடிப்பது நாகரிகமா? ஒரு மனுஷனை போட்டு மூஞ்சில குத்துறது நாகரிகமா? ஒரு மனுஷனை வந்து மூஞ்சில குத்துறாங்க அடிக்கலையா? விஜய் நேரடியா நான் நினைச்சறேன் சார். நீங்க இன்னைக்கு மட்டும் எத்தனை விஜயோட தொண்டர்களை தூக்கி போட்டாங்க? ஒரு தலைவர் அவங்களோட பவுன்சருங்க, அவங்க பவுன்சருங்க எத்தனை பேர் தூக்கி போட்டாங்க? இது நாகரிகமான்னு கேக்குறேன். ஒரு பார்ட்டியோட தலைவர் நான் தான் நாட்டுக்கு பாதுகாப்பு. ஆனா மனுஷனுக்கே பாதுகாப்பு இல்லையா? விஜயகாந்த் படாத கோபமா சார்? மனுஷனுக்கே பாதுகாப்பு இல்லையா? விஜயகாந்த் படாத கோபமா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரை சர்க்கஸ் சிங்கர் சொல்ல வரீங்க? நீங்க சர்க்கஸ் புலியா? நீங்க வந்து குழந்தை புலியா? மக்கள் உங்களுக்கு வந்து பாடம் கற்பிச்சுக்காங்க சார். நீங்க கொண்டாடுற விஜயகாந்த் படாத கோபமா? சட்டமன்றத்துல கோபப்பட்டார் சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் கோபப்பட்டார். அவர் அரசியல் கருத்து. விஜயகாந்தோட சுவாபம் நல்ல சுவாபம். நான் எம்ஜிஆர் கூட பழகல, அவர் கூட பழகி இருக்கிறேன். மனித நேயத்தை நேசிக்கக்கூடியவர், எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர். இது இயல்பா விஜயகாந்த் அவர்களை பத்தி தெரிந்தவர். அதை அங்க சுட்டி காட்டுறார். நீங்க ஏன் வந்து அவர்கிட்ட நல்ல விஷயத்தை எடுத்து கூடாது? மதுரையில போய் சொல்றீங்க சார். அவரோட மண்ணு சார், அதுதான் அவர் சொல்றாரு சார். இது வந்து விஜயகாந்தோட மண். இங்க வந்து அவரை வந்து ஞாபகப்படுத்த வேண்டிய கடமையில இருக்கிறேன். அங்க அவரோட மண்ணு சார். அதனால சொல்றாரு. இல்ல அவருடைய மண்ணு அப்படிங்க சொல்றீங்க. ஆனா அவர் சொல்றது எல்லா கட்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் தலைவர்கள் எடுத்து துண்டு போடுறாங்க. யார் துண்டு போட அவசியம் இருக்கின்றது? எல்லாரும் கட்சியில இன்னும் கேட்டீங்கன்னா எல்லா பார்ட்டியிலையும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தலைவர் இழந்திருக்கிறார்கள். அவருக்கு அடுத்த வந்த தலைமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியலோட சிஸ்டமையே மாத்தி இருக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த தலைவர் நல்ல ஆட்சியை தந்தாரோ, மக்கள் மத்தியில் அங்கீகாரம் பெற்றாரோ, மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுத்தாரோ அந்த ஆட்சியை நாங்கள் கொடுக்க போறோம் சார். இன்னொன்னு பாஜக வந்து குமார் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா டீ கடை அரசியல் பேசுறாருன்னு சொல்லி பாஜகவை பத்தி பிளாட்ஃபார்ம் அரசியல் கூட யாரும் பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழுக்காடு பாஜக தான் தமிழ். அதுதான் அவர் தெளிவா சொல்றாரு. தாமேரல கூட தண்ணி ஓட்டாது. புரியுதா உங்களுக்கு? இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய லட்சம் மக்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கடந்திருக்கின்றது, நல்ல வேலையை செய்திருக்கின்றது. தான்மீகமா பாஜக தமிழ்நாட்டு அரசியல் கருத்தை என்ன பேசுறதுக்கான முடிவு இருக்கு? நீங்க என்ன சொல்றது பாத்தீங்கன்னா கரையாம் புத்துக்கட்ட கருணாகம் உள்ள புந்த கதையா வந்து அதிமுகக்குள்ள போய் அழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அதிமுக நாளா உடைச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. கவர்னரை கூட்டு கைப்பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. கர்ம யுத்தத்துக்கு போய் சொல்ல உட்கார்ந்துருக்கீங்க. இதுதான் பாஜகவோட அரசியல் களம். முழுக்க முழுக்க அவர் ரொம்ப தெளிவா இருக்கார் சார். தமிழ்நாட்டு அரசியல்ல மதவாதமும் குடும்ப அரசியலையும் ஊழலையும் ஒழிப்பதற்கு அதான் சொல்றாரு. 30 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து திரைத்துறையில இருந்தேன், என்னை வாழ வைத்தீர்கள், அந்த மக்களுக்கு நான் என்ன நல்லது செய்யணும்னு வராரு அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக மிக சாதுரியமாக மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் விதமாக சொல்றாரு. கார்த்திகை செல்வன், சீமானுக்கு இன்னைக்கு தொண்டர்கள் பதிலடி கொடுத்தாங்க. அங்க வந்திருந்த தொண்டர்கள் இங்கே அவர் மற்ற கட்சிகளை விமர்சிக்கிறார். ஆனால் நாம் தமிழரை நேரடியாக விமர்சிக்கல. அப்போ விமர்சிக்காம அந்த வாக்குல கான்சன்ட்ரேட் பண்றாரா? முதல் தலைமுறை வாக்கு வந்துரும் நினைக்கிறார்? அப்படிலாம் இல்லைங்க. அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் கட்சி தொடங்கினதுலேருந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வாழ்த்திட்டு தான் இருந்தாங்க. முத இந்த தாக்குதல் நடத்துறதுன்னு சொல்கிறீங்கல்ல, பேரை சொல்கிறதோ சொல்லாமலோ அதை நடத்தினது விஜய் தான். அவரோட முதல் மாநாட்டில் அது தாக்குதல் மட்டும் இல்லை, கொள்கை ரீதியாகவும் அவர் எதிராக இருந்தார். திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் நேரடியாக எதிர்த்தது சீமான் அவர்கள் தான். அது ஒன்று ரோட்ல அந்த சைடு நில்லு, இல்லை இந்த சைடில் நில்லு, நடுவில் நிற்காதான்னு சொன்னது யார்? அதாவது அந்த பேச்சில் நான் 3-4 இடங்கள்ல மறைமுகமாக அண்ணன் சீமானை தாக்கி அந்த நாளே, அந்த மாநாடு நடக்கிற நாளே காலையில் பேசும்போது செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் சொல்கிறாரு, இது கொஞ்சி விளையாடும் மீன்கள் இருக்கும் குளம் அல்ல, முதலைகள் இருக்கும் அகழி மாதிரின்னு சொல்கிறாங்க. இதை சரியாக சொல்ல தெரில. இதை கூட சொல்லிட்டு இதை வந்து இப்படிலாம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா, இப்படிலாம் பேசுனது யாரு? விஜய் தான். நல்ல நட்பாக இருந்ததை எதிராக மாற்றினது விஜய் தான். அவரோட பேச்சில் தான் மாற்றினாரு. தெரிஞ்சு செஞ்சாரா, தெரியாமல் சொன்னாரா, யாரோ எழுதி கொடுத்ததை படித்தாரா, அதெல்லாம் தெரில. அதனால தான் நம்ம சொல்கிறோம் அது ஒரு சர்க்கஸ். இங்கொன்று இல்லை, இன்னைக்கு நீங்க எதிர்க்கிறதுக்கு அடிப்படையாக இன்னொரு சந்தேகத்தை வைக்கிறது, முதல் தலைமுறை வாக்காளர்கள் இளையவர்கள் புதியவர்கள் சீமான தேர்வு பண்ணிட்டு இருந்தாங்க. இனி அவங்க விஜய் பக்கம் போயிடுவாங்கன்றதால தாவேகாவை நோக்கி நாம் தமிழர் கல்லறிகிறது. சரி, இப்போ
இது வந்து விஜய் அரசியல் கட்சி தொடங்குனதுல இருந்தே இந்த நிலை இருக்கா அல்லது அவர் மாநாடு போட்டதுல இருந்து தான் இருக்கா? மாநாடுல இல்ல அவர் தொடங்கும் போதுல இருந்தே அவருக்கு வந்து இளைஞர்கள் நிறைய பேர் அவருக்கு பின்னாடி இருக்காங்கன்றது தெரியும் தானே. ஆனா மாநாடு வரைக்கும் ஆதரிச்சோம்ல. ஏன் ஆதரிச்சோம்? அப்பவே நாங்க எதிர்த்திருக்கலாம்ல. ரஜினியை எப்படி எதிர்த்தோமோ அது போல எதிர்த்திருக்கலாம்ல. ஏன் எதிர்க்கலாம்? அவங்க கொள்கையை முன்வைக்கிறாங்க, கொள்கையில முரண் இருக்கு முதல்ல, அதை சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த எதிர்க்க தொடங்கினதே விஜய் தான், இந்த ஆட்டத்தை தொடங்கி வச்சதே விஜய் தான். இப்ப பின்வாங்கிட்டாரு. நேரா ஏதாவது சொன்னா இன்னும் அடி பலமா விழுன்றதுனால இப்ப அஞ்சுறாரு, அதனால சொல்ல மாட்டாரு. இப்ப இதெல்லாம் தான் நீங்க எவ்வளவு மேம்போக்கா பேசுறாருங்கிறத பாத்தீங்கன்னா, சாதி மதம் சார்ந்த அரசியல் செய்யக்கூடாதுங்கிறாரு. சரி, நம்மளும் ஏற்கிறோம், அதுதான் நீண்ட நாளா பேசுறோம். ஆனா மொழி இனமும் பிரிக்குதுன்னு சொல்லி பேசுறாரு. இன்னைக்கு மேடை முதல் மாநாட்டிலையும் பேசினாரு, இன்னைக்கும் பேசுறாரு. இவர் கொள்கை தலைவர்களா வைக்கிறாரு. அதுல குறிப்பா இந்த மாநாட்டில் வந்து அண்ணாவோட படத்தை வைக்கிறாரு. அண்ணா என்னங்க பேசினாரு? மாநில சுயாட்சி தான் பேசினாரு. இந்தியா எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? மொழி வழி மாநிலங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. மொழின்னு பேசினா இந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க இணைக்க தானே செய்யும். விஜய் தமிழ்நாட்டில் தானே அரசியல் செய்யறாரு. அப்ப தமிழ் மொழி இனம் தானே முதன்மையா இருக்கு. அதை வச்சு தானே பேசணும். அதையே எதிராக பேசினா மாநில சுயாட்சின்னு பேசினாரு அண்ணா, அவரையும் வச்சுக்கிட்டாரு. ஆனா அந்த மாநில சுயாட்சிக்கு முற்றிலும் எதிரான எமர்ஜென்சி ஆதரித்தவர் எம்ஜிஆர், அவர் படத்தையும் வைக்கிறாரு. இது என்ன மாதிரி கொள்கை புரிதல்? இப்ப புரியுதா? ரொம்ப ரொம்ப மேம்போக்கான அரசியல் வருது. ஆழமா பாக்குறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. மீண்டும் ஒரு முறை இன்னொரு திராவிட கட்சியாக இந்த வாழ்க ஒழிக கோஷம் போடுறது, பல கொள்கைகள் தலையில வச்சுட்டு போறது, பல கொள்கைகள்ல இருந்து தேவையானதை எடுத்துட்டு தெளிவு பெற்று இருக்கதா பார்க்கலையா? தெளிவு எங்க இருக்கு? அதான் கேக்குறேன் நான். தெளிவு இருக்கா? ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கொள்கைகள் தான் உலகின் உயர்ந்த தத்துவம் இருந்தது. இன்னைக்கு எத்தனை நாடுகள்ல கம்யூனிஸ்ட்கள் இருக்கு? சரி, அண்ணா இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி அண்ணாவை சொல்றாரு, எம்ஜிஆர் சொல்றாரு. எம்ஜிஆர் என்ன அவரோட கொள்கையா என்னத்தை சொன்னாரு? அண்ணாயிசம்னாரு. அண்ணாயிசம்னா என்னன்னா இருக்கிற எல்லா இசத்தையும் சேர்த்துக்கிட்டாரு. கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோசியலிசம் எல்லாத்தையும் சேர்த்து அது எல்லாம் சேர்ந்ததுதான் அண்ணாயிசம்னாரு. இப்ப அண்ணாயிசம் தான் விஜயோட கொள்கையா? இப்ப நான் சொன்னேன், பெரியார் ஒரு கொள்கையை வச்சிருந்தாரு, அதுக்கு முற்றிலும் எதிரானது தான். தேர்தல் அரசியல்ல பங்கு பெறக்கூடாதுங்கிறது பெரியாரோட கொள்கை. அதை எதிர்த்துக்கிட்டு தான் அண்ணா வந்தார். மற்ற கொள்கைகளை வச்சுக்கிட்டாலும் அதை எதிர்த்தாரு. பார்ப்பனர்கள் வரக்கூடாதுன்றது பெரியாரோட அரசியல். பார்ப்பனர்களை உள்ள விட்டது எம்ஜிஆர்னு இப்ப வரைக்கும் பேசுறோம். திராவிட கூடாரத்துல எல்லாரும் சொல்றாங்க. நம்ம பாக்குறதுல இருந்து என்னன்னா, எல்லார்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சத்தை எடுத்து, காங்கிரஸ்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்குவேன். இங்க என்னென்ன தத்துவம் பேசுறாங்களோ எல்லா தத்துவத்துல இருந்து ஒவ்வொருத்தரை எடுத்துக்குவேன். படங்களை வச்சுப்பேன். கட்சிகளுக்கு ஒவ்வொரு தலைவர் படத்தை வச்சுக்குவேன். அவங்க செய்யற அரசியலே செய்வேன். அங்க என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் தானே நடக்குது இங்கேயும். என்ன மாறிச்சு? அப்ப இது இன்னொரு திராவிட கட்சியா தான் பாக்குறோம். சாட்டை எடுக்கலாமா அப்படின்னு பேசுறாரு. சாட்டை எடுக்கலாம், அண்ணாமலை மாதிரி நீங்களே அடிச்சுக்க போறீங்கன்றத நாங்க பாக்குறோம். கேட்போம். நான் திரு எம் குமார் அவர்கள்ட்ட 234 தொகுதிகளிலும் விஜய் நிற்பதாக நினைத்து வாக்களியுங்கள் அப்படின்றாரு. அது ஜெயலலிதா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பாணியா தோணலையா? ஏன்னா ஒரு மாஸ் லீடருக்கு அங்க யார் கேண்டிடேட் அப்படின்றத தாண்டி, இவங்க நம்ம தொகுதியில என்னவா இருக்காங்கன்றதை தாண்டி யாரை ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்றதை பார்த்து ஓட்டு போடுவாங்க. அந்த இடத்துல விஜய் இருக்காரு அப்படின்னு பார்க்கலையா நீங்க? சார், அது அவர் நான் ஒரு விஷயத்தில் அவரை நான் பாராட்டுறேன். எனக்கு இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர் கட்டமைத்தது ஒரு வாரத்தில், அவ்வளோ பேருக்கு தண்ணி மற்ற வசதிகள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் 234 தொகுதியிலையும் இதுக்கு முன்னால் சீமானு இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். 234 தொகுதியில் நான் போட போகிறேன்னாரு. கடைசியில் இப்போ அங்கே அதுக்கு கேண்டிடேட் கூட சரியான கேண்டிடேட் கிடைக்காம, அந்த கேண்டிடேட் வந்து அந்த அந்த லோக்கலில் உள்ள மக்கள் அட்ராக்ட் ஆகிற மாதிரி, அவங்களுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி அந்த கேண்டிடேட் கிடைக்க மாட்டாங்க. அதுதான் இவருக்கும் கிடைக்கும். அரசியலில் வந்து சினிமா பிரபலத்தை வச்சு மட்டும் விஜயை பார்க்கணுன்னு வர்றவங்களை மட்டும் வச்சு தேர்தலை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அது 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 எந்த அளவுக்கு சரிங்கிறத தேர்தலுக்கு அப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்குவார். ஏற்கனவே சொன்னது போல் கருத்துகள், திட்டங்கள், குறைகள் எல்லாத்தையுமே பட்டியலிட்டு, அதனால் நாங்கள் அந்த இடத்த நிரப்புறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம், எங்களுடைய கொள்கை இதுதான், இன்னும் 50 வருஷத்துக்கு இந்த கொள்கையை நாங்கள் கடைபிடிப்போம், இளைஞர்கள்லாம் இதில் சேருங்க அப்படின்னு கருத்தியல் ரீதியாக. அந்த காலத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தவங்க தான் திமுகவில் இப்போ இருக்கிற தலைவர்கள் எல்லாம். அண்ணா கூட இருந்தவங்க அத்தனை பேரும், அண்ணா கூட இருந்த நாஞ்சிலாராக இருக்கட்டும், அன்பழகனாக இருக்கட்டும்,
அல்லது மற்ற தலைவர்கள் எல்லாருமே அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாதுரை பச்சையப்பன் கல்லூரி, இவெல்லாம் கல்லூரி மாணவர்களாக இருக்கும்போதே நாட்டு மேலே அவ்வளவு பற்றுதல் வைத்துக்கொண்டு கட்டமைத்தார்கள் அரசியலை. ஆனால் இவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு சினிமாவில் நமக்கு நிறைய கைத்தட்டல் மன்றங்கள் இருக்குது, அதை வச்சு நம்ம நேரம் முதலமைச்சர் ஆயிடலாங்கிற ஒரே நோக்கத்தில் போய்கிட்டு இருக்கார். அவர் வரட்டும், அவர் வரணும். அத போல ஒரு ட்ரெண்ட் தான் இந்த நேரடியா சினிமால இருந்து அரசியலுக்கு வர்ற விஜயதா பாஜக வாங்க வாங்கன்னு அழைக்குது சார். அவர் இல்லைன்னாலும் சார் ஒரு அரசியல் கட்சியில எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. சினிமா பப்ளிசிட்டி இருக்கிறவங்களுக்கு அத கூப்பிடுறாங்க. பாஜக இல்லையா அரசியல் கட்சியில சினிமா இல்ல சார். இல்ல இவர் நேரடியா போன வருஷம் கட்சி ஆரம்பிச்சாரு, இப்ப நேரம் அடுத்த வருஷத்துல நான் தான் முதலமைச்சர்னு சொல்றாரு. அது அவ்வளவு சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. அது அவருடைய பார்வை அப்புறம் தான் இவருக்கு அனுபவம் வந்த பிறகு தான் அவருக்கு தெரியும். அது அவ்வளவு ஈஸியெல்லாம் ஒன்று கிடைத்திராது. எம்ஜிஆரை இவர் கம்பேர் பண்ண முடியாது. அதற்கு தகுந்த ஒரு ஆழமான அறிவும் அரசியல் அறிவும் நுணுக்கமும் நாட்டினுடைய பாதிப்பை சரி செய்யக்கூடிய ஒரு ஆர்வமும் அவற்றை இருக்கிறதாக எனக்கு தோணல. அவர் எல்லாரும் நினைக்கிறது போல தனக்கு இருக்கிற பப்ளிசிட்டியை வச்சு நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம், நாட்டை ஆளலாம் என்று அவர் நினைக்கிறார். அவர் கட்சிக்கு செலவுகளுக்கும் ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, கொடுத்து செலவு பண்ணி கோடியா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. போன தடவை 6 பேர் இறந்தாங்க, அதுக்கு ஏதாவது கொடுத்துருக்காராங்கிறது எனக்கு தெரிய, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அவங்களுக்கு எதுவும் நிதி கொடுத்ததாக கூட இல்ல. நேற்று ஒருத்தர் இறந்துட்டார், இன்னைக்கு ஒருத்தர் இறந்துட்டார். ஆனந்த் போறாரு. அதனால திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர்லாம் இறந்தா நேரடியாக ஆனந்தே போனார். ஆக இல்ல அதெல்லாம் செய்யணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் இருக்கிற வேகமும் உணர்ச்சியும் நான் பாராட்டுறேன். ஆனால் அதற்குரிய செயல்திறன் இல்லை. செயல்திறன் என்பது அதற்கு தகுந்த நபர்கள் இல்லை, அதுக்கு தகுந்த ஆட்கள் இல்லை, புதுசாக யாரும் போய் அவர்கிட்ட போய் இன்னும் சேரலை. அரசியல் கட்சிக்காரங்கள் போனால் ஆனந்த் முதல்ல வெல்கம் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பெருசா இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இப்படியே 2-3 மாசம் 4 மாசம் போயிட்டுதுனால் அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஓட்டு போடுறவங்களா இருந்தா அவங்க கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. அப்படி வந்தாலும் ஒரு 5 லட்சம் பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 7.5 கோடியில 5 லட்சம் எத்தனை %? 0.5% கூட கிடையாது. தொண்டர்கள் அதனால ஒரு 7-8% ஓட்டு வரும். இல்ல இவங்க தொண்டர்கள் சார், இவங்க போய் பூத் ஏஜென்டா மாறுவாங்க. எல்லா ஓட்டு போடுறவங்களும் வந்தாங்கன்னா தாங்குமா? எல்லா ஓட்டு போடுறவங்க அப்படி எப்படி நீங்க முடிவு பண்றீங்க? அப்படி விஜய் அரசியல் தாய் தகப்பனுக்கு அரசியல் தெரியும். விஜய் ஆசைப்படுறாரு தவிர அவர்கிட்ட எந்த கொள்கையும் இல்லைன்னு நினைப்பாங்க இல்லையா சார்? 6 கோடி வாக்காளர்கள் சார், 1% வைங்க, விஜய் 1% வாங்குறான்னு வைங்க, 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அப்படி இருக்கலாம். அப்படி இருந்தா கூட இன்னைக்கு வந்தவங்க அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அதுக்கு மேல இன்னொரு டபுள் மடங்கு 12 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னு வைங்க, எத்தனை % கிடைக்கும்? இந்த தேர்தல் 12% இல்ல 8ல இருந்து 10% கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அது இன்னும் அவரு இதுக்கு பிறகு எப்படி ஹோம்ஒர்க் பண்றாருங்கிறத பொறுத்து தான். இனிமே அடுத்த கேரவேன்ல தான் சந்திப்பேன், ஒரு 3 மாசம் கழிச்சு சந்திப்பேன்னா அதுவும் சொல்ல முடியாது. கேப்போம் திரு காமேஷ், இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது எந்த அளவுக்கு வேலிடா இருக்கும்? ஏன்னா நாளைக்கு எல்லாரும் களத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டா இபிஎஸ் பதில் கொடுக்கிறாரு திமுகவை நோக்கி நாம் தமிழர் பதில் கொடுக்குது. இப்போ விஜயுடைய பேச்சு எந்த அளவுக்கு திமுகவை நோக்கியதாக வேலிடிட்டியா இருக்கும்? ஏன்னா எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறப்போ அங்க அவர் தனித்துவமா தெரிவாரா? இல்ல, இங்க குற்றச்சாட்டு என்பது என்னன்னா, இப்போ ஓப்பனா எடுத்துக்கிட்டா இப்ப நீங்க பாத்திருக்கீங்க 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு நெடுஞ்சாலைகள் இப்ப பிரேக்கிங் நியூஸா காட்டுறீங்க. நெடுஞ்சாலையில டோட்டலாவே நிக்குதுன்னா, அப்ப இந்த மாநாட்டோட வெற்றியோட அளவுகோல் எடுத்து பாருங்க எந்த அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்றத. அதான் நான் முதல்ல சொல்றேன் இல்லையா, நீங்க முதல்ல கூட ஒண்ணு கேட்டீங்க, நீங்க அவர் எப்படி ஒரு தெளிவான அரசியலை எடுத்துட்டு வராருன்றதுக்கு முதல் மாநாட்டுல அவரோட கொள்கை என்ன ஏதுன்னு அழகா சொல்லிட்டார். அதுல ஒரே ஒரு விஷயத்த அங்க தெளிவுபடுத்தினாரு. அதுல 46 நிமிஷம் பேசும்போது, வாழ வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு ஏத்த வேலை, இந்த அடிப்படையான விஷயத்த தாங்க நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறேன்ட்டு அங்க முடிச்சிட்டாரு. இங்க வரும்போது இப்ப என்ன ப்ராப்ளம்னா, இங்க எங்கேயுமே அண்ணாவையோ இல்லைன்னா அப்படின்னா எம்ஜிஆரையோ கொள்கை தலைவரா சொல்லவே இல்லை. அங்கங்க கொஞ்சம் பிச்சு அவர் 5 கொள்கை தலைவரை போன மாநாட்டுல என்ன அறிமுகப்படுத்தினாரோ அதே கொள்கை தலைவர் தான் இங்க. அந்த இடத்துல என்ன போட்டிருந்தாருன்னா, வரலாறு திரும்புகிறதுன்னு ஒண்ணு சொல்றாரு. எதுக்குன்னா, இது வெற்றி வாகை சூடும் மாநாடுன்னு இதுக்கு பேர் வச்சிருக்காரு.
இது எல்லாத்தையுமே அறகுறையா பார்த்துட்டு தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அவரு ரொம்ப டீடைலிங்கா சில விஷயங்கள் பண்றாரு. போன தடவை சொல்லும் போது கொள்கை பரப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு 5 கொள்கை தலைவர்கள் சொல்லி என்னன்றதை சொல்லிட்டாரு. இந்த முறை வெற்றி வாகை சூடும் மாநாடு வரலாறு திரும்புகிறதுன்றத எதற்கு சொல்றாருன்னா 67ல அண்ணாவும் 77ல வந்து எம்ஜிஆரும் செய்ததை 26ல ரிப்பீட் ஆக போகுது அப்படின்றதுதான் அவர் வந்து ஒரு சுத்தி காட்டுறாரு. எந்த இடத்துலயுமே வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் ஓட்டு வாங்கிக்கலாம், அவங்க கிட்ட கொஞ்சம் ஓட்டு வாங்கிக்கலான்ற ஒரு எண்ணத்துல அவர் செய்யல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க போன இதுல ஒண்ணு கேட்டீங்க, 234 தொகுதியும் தன் முகத்தை காமிச்சு பண்றாருன்றது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருந்தாலும் தலைவர்களை நோக்கி பயணிக்கும் கூட்டம் மக்கள், லீடர் ட்ரிவன் பாலிடிக்ஸ். அதனாலதான் சார் இது குமார் சார் ஏத்துப்பாரா கேட்கலுங்க, இதுதான் ஏத்துப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா 15 மாநிலத்துக்கு மேல் பாஜக ஆட்சி செய்தாலும் மோடிக்கு கேரண்டி தான் சார் கொடுக்குறாங்க, முகத்தை காமிச்சு தான் சார் ஓட்டு வாங்குறாங்க. அவர்கள் செய்த திட்டத்தையோ இல்லைன்னா அவர்கள் இந்த அளவுக்கு நாட்டை வளர்ச்சி செய்தோம் சொல்லி காமிச்சு ஓட்டு வாங்கல. 2024ல மோடிக்கா கேரண்டின்னு ஒரு தனி மனிதனை, இவ்வளவு பெரிய ஒரு RSS பின்புலமும் இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பு இருந்தும் மோடிக்கா கேரண்டின்னு ஒரு தனி மனிதனை காமிச்சு தான் ஓட்டு வாங்குறாங்க. ஒரு முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் முடிச்சிடுறேன். அது என்ன சார், யாரை பார்த்தாலும் அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர்னு சொல்றீங்க. நடிகர்னா அவ்வளவு இலக்கணமா சார்? நடிகர் தான் சார். ஏன் தமிழ்நாட்டுல மத்த எந்த மாநிலத்திலையும் ஒரு நடிகரால ஆள முடியல, முதலமைச்சராம இல்ல, ஆனா தமிழ்நாட்டுல ஏன் வர முடியுதுன்னா இந்த மண் வந்து இலக்கியங்களுக்கும் கலைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பண்பட்ட ஒரு இதுவா இருக்கு. ஒரு நடிகன் என்பவன் என்ன பண்றாரு, மக்களை சந்தோஷப்படுத்துறாரு. அவர்களுக்கு அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட தன்னை வருத்தி கொண்டு நடிச்சா அந்த மக்கள் சந்தோஷப்படுவாங்க தெரிஞ்சு பண்றாரு. அப்போ அந்த நடிகன் அதே வேலைய அரசியல்வாதியான ஏன் செய்ய மாட்டான்னு நினைக்கிறீங்க? அதே ஒரு கேள்வி, அவர் ஒரு நடிகர் சார், அவர் ஒரு நடிகர் சார் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. தலைவன் என்ன, ஒரு சமுதாயம், ஒரு மக்களுக்கு என்ன பண்ணும், நல்லது பண்ணும், சந்தோஷமா வைக்கணும். நடிப்பு துறையில செய்யும் போது அரசியல் துறையில செய்ய முடியும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஓகே, இறுதி கருத்தா அதை நான் எடுத்துக்கிறேன். மக்கள் அதனாலதான் தமிழக மக்கள் நடிகர்களை தலைவர்களாக கொண்டாடுகிறார்கள். முடிச்சுங்க. ஓகே, எல்லாத்தையும் ஒரே வார்த்தை இறுதி கருத்து திரு ராஜகம்பீரன் பாஸ். அதாவது 67லே ஒரு மாற்றம் வந்து விட்டது, 77லே மாற்றம் வந்துட்டுனா அதுக்கு பின்னாடி ஒரு அசுர உழைப்பு இருந்தது. 1949 இருந்து 67 வரைக்கும் அண்ணாவினுடைய உழைப்பு என்ன, எம்ஜிஆரினுடைய ஒரு 1/4 நூற்றாண்டு உழைப்பு, 20 ஆண்டு காலம் திமுக, 5 ஆண்டு காலம் தனி கட்சியினுடைய உழைப்புல தான் அவங்க வந்து ஒரு பெரிய தலைவராக வந்தாங்களே தவிர, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்களே தவிர, சும்மா மிக எளிதாக அப்படி வந்து கணக்கு போடக்கூடாது. அதற்கு ஒரு அசுர உழைப்பு தேவைப்படுகிறது. இளைஞர் சக்தி வந்து விஜய்கிட்ட இருக்கிறது என்பதில் எனக்கு 2வது கருத்து கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. அதை வந்து அதாவது மழை பொழிகிறது, அதை அணைக்கட்டுல தேக்கி வச்சு விவசாயத்துக்கு பாய்ச்சினாத்தான் விளைச்சலா மாறுமே தவிர, மழை துளிகள் வந்து அப்படியே போயிருச்சுன்னா அது ஒண்ணுமே நடக்காது. கூடினார்கள் கலைந்தார்கள் என்கிற ஒரு நிலைமை வந்துவிடும் என்று நான் கருதுகிறேன். குமார் சார், அதாவது எனக்கு முன்னால பேசின டிவிகே நண்பர் பேசினாரு. நான் அவர்கிட்ட என்ன சொல்ல, நான் விஜயை பத்தி குறையெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவர் எண்ணத்துக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ், முரண்பாடு இருக்கிறது. அதைத்தான் ராஜகம்பீரன் சொல்றாரு. நாங்கெல்லாம் சீர்திருத்தம் வேணும்னு தான் சொல்றோம். இப்போ இருக்கிற ஆட்சி முறைகள் சரியில்லை, ஊழல் நிறைந்ததாக இருக்கிறது. ஏன்னா நாட்டு மக்களுக்கெல்லாம், உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாத்துக்கும் சேர வேண்டிய சொத்துக்களெல்லாம் சில 1000 பேர் அடித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறது. அதை தடுக்கணுங்கிறத முதல் தலையாய கடன். எல்லா கட்சிகளும் எல்லா தொலைக்காட்சிகளும் விவாதம் தினம் வாரத்தில் ஒரு நாளாவது ஊழலை பற்றி விவாதம் நடத்தணுங்கிறது நான் எல்லா தொலைக்காட்சியிலும் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அதை மாத்துறதுக்கு வாரன்னு இவர் சொல்றாரு, நான் அவரை வரவேற்கிறேன். ஆனால் அவர் செயல் திட்டத்தில் அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஓகே முஸ்தபா, என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் வந்து வலதுசாரிகள்லாம் வந்து நீ புகழாரம் சூட்டாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? இவங்களை வந்து தண்ணி கூட ஒட்டாத நம்மளாம் நாங்கள் வச்சுருக்கிறோம் சார். அவங்களோட கொள்கை என்ன? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே முடிச்சிடறேன். ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறது, முஸ்லீம்களை அடிப்பது, கிறிஸ்தவர்கள் அடிப்பது உங்கள் கொள்கை. இதுக்கு மாற்றாக தமிழகத்தில் வந்து அரசியலில் கொடுக்கக்கூடிய இடத்துல விஜய் இருக்க அந்த கொள்கையை சொல்கிறார். சரி, இந்த கொள்கையை மாற்றி பேசுகிறாங்க. அந்த கொள்கையை பெரியாரை ஒரு டைமில் நேசிப்பீங்க, ஒரு டைமில் எதிர்ப்பீங்க. உருது பேசுகிற முஸ்லீம்களை சாத்தான் பேசுவீங்க. இதுதான் நாம் தமிழோட கொள்கை. திமுக கொள்கை என்ன? சமூக நீதின்னு பேசுவீங்க. சமூக நீதிக்கு அப்பாற்பட்ட செயலை செய்வீங்க. இதுக்கெல்லாம் மாற்றாக தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் களத்தில் வந்திருக்கிறார். மக்கள் நேசிக்கிறாங்க. 2026 தேர்தலில் டிவிகேவா டிஎம்கேவா என்ற களம் உருவாயிருச்சுன்னு மீண்டும் நான் பதிவு செய்கிறேன்.
இப்படி பொய் பேசுறதுதான் விஜய் கூட உண்மை, கூட்டணி வைக்கிற உண்மை. ஆட்கள். ஒரே ஒரு இடத்துல இஸ்லாமியரை அவர் பேசும்போது நான் குறுக்கிடல. அவர் பேசும்போது நான் குறுக்கிடல. நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்ப பாதிக்கப்ப எங்க இஸ்லாமியரை சாத்தான் சொன்னவர் அனுமதிக்க போறீங்கன்னா அவரை கத்த விடுங்க. இஸ்லாமியரை சாத்தான் சொன்னவர் நேரா எக்ஸ்ட்ரா போயிட்டு வேற என்ன சொல்றது? இதான் உண்மை. எல்லா இஸ்லாமியரும் பாருங்க. இல்ல அவர் எல்லா சார் அவர் பதில் சொல்லட்டும். முடிச்சு கொஞ்சம் நாகரிகமா நடந்து நாகரிகமா தான் பேசுறேன். எங்க சாத்தான் நாகரிகமா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அவர்ட்ட பதில் வாங்கிக்கங்க. இந்த சீமானை பத்தி, இந்த தமிழரை பத்தி, இந்த தமிழ்நாட்டு ஒரே நீங்க கார்த்திகை செல்வன் மட்டும் இந்த மாதிரி வேணான்னு பாக்குறேன். நாகரிகமா பேசினா நாகரிகமா இருக்கும். நீங்க ஆதாரத்தை காட்டுங்க. தொடர்ந்து தங்கி காட்சியோட